Taste the Daily. மணி கங்காதரன் சார், ஒரு நாள் மழைக்கே சென்னை வந்து வெள்ளக்காடா மாறுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது யாரோட தவறு? அரசு வந்து இதுல என்னென்ன தவறு செஞ்சிருக்கு, என்னென்ன செஞ்சு இருக்கணும்? அரசு வந்து ஒரு இந்த இந்த பீரியட் வந்து மழை பெய்யும் எல்லாருக்கும் தெரியும். இதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமைகள். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்டாலின் வந்து மழை நிற்குதுன்னு கேட்குறாங்க. அதில் சொல்கிறார் ஸ்டாலின், மழை நின்ன உடனே தண்ணி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து சென்னையில் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு கண்காணிக்கிறார். இப்போ எல்லாத்தையும் பார்க்குறாரு. இங்கே உட்காந்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டுருக்காரு. நான் அங்கே சாப்பாடு ஆக்குறேன், அங்கே போய் பார்க்குறாரு. இதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மக்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல நின்று பார்க்கறதுக்காக ஒன்று ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கலை. நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக மக்களை வந்து தண்ணி இல்லாமல் தண்ணி நிற்காமல் ஆபத்துலேருந்து காப்பாற்றுவீங்க தான் உங்களை முதலமைச்சராக்கியிருக்காங்க. பட் அதுக்கான ஃபண்டமெண்டலான ஒரு டியூட்டியை எதுவுமே செய்யலை. சரி, ஓகே, நீங்களுக்கு திட்டங்களை புதுசாக உருவாக்கலை, அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலை, புதுசாக எப்படி எங்கெங்கே தண்ணி நிற்கின்ற ஒரு எந்த ஒரு கலாயும் பண்ணல, எதுவுமே நீங்கள் பண்ணல. ஓகே, இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்கள் வந்து எல்லாத்தையும் திட்டங்களை உருவாக்கினார். 3500 வழித்தடங்களில் தூர்வாரத்துக்கான ஒரு திட்ட மதிப்பீடு பண்ணி 600 கிலோமீட்டர் தூர்வாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சார். அதன் பிறகு நீங்கள் கண்டினியூஸாக அதை பண்ணல. இதே போல் வந்து பள்ளிக்கரணை ஏரியா இருக்கட்டும், இந்த பக்கிங்காம் கால்வாயாக இருக்கட்டும், கொசத்தலை ஆறாக இருக்கட்டும், செம்பரம்பாக்கமாக இருக்கட்டும், புலர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பக்கா வச்சுருந்தாங்க. ஏன் ஆளும் அரசு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்க? பட் அவங்களுக்கு என்னன்னா, பட் எல்லாத்தையும் மரத்தை விட்டு மரத்தில் சாய்க்கிறது தான். எதுவுமே வந்து பொய்யே, எல்லாத்துக்கும் ஒரு பொய் தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க நேர்மையாக எதுவுமே பேச மாட்டாங்க. இப்போ இவ்வளோ காலம் வந்து எது சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து அதுக்கான ஒரு இங்கே மழை வருதுன்னு கேட்டால் அங்கே வந்து வெயில் காய்ஞ்சுதுன்னுவாங்க, அங்கேயே மழை வந்து இங்கே வெயில் காய்துன்னுவாங்க. பட் இப்போ நானாக கேட்குறேன், இப்போ இன்னைக்கு வந்து 331 இடத்துல வந்து தண்ணி நின்றுச்சு. தண்ணி நின்ன இடத்துல வந்து மோட்டார் பம்பை வச்சு தண்ணி வெளியே எடுத்துறாங்க. அந்த மோட்டார் பம்பெல்லாம் யார் வாங்கினது? அதிமுக ஆட்சியில் வாங்கினது. அப்படி நீங்கள் இப்போ நீங்கள் என்னதான் பண்ணுங்க, பட் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எதுவுமே பண்ணல. பண்ணாதே ஒண்ணா நீங்க புதுசா எல்லாத்தையும் சொல்லிட்டு வரீங்க. இல்ல, இப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுக்கலன்னு சொன்னீங்க. ஏற்கனவே ஆவடிக்குமார் சாரும் சொல்லியிருந்தாரு, மணிகண்டன் சாரும் சொல்லியிருந்தாங்க. இவங்க வெள்ளம் இவங்களாவே செயற்கையா தேங்க வச்சு மத்திய அரசு இருந்து நிவாரணம் வாங்குறதுக்காகத்தான் ஆளும் திமுக அரசு இப்படி பண்றாங்களா? கண்டிப்பா சார். இவங்க A to Z எல்லாம் கொள்ளையடிப்பதில் வல்லவர்கள். இன்னைக்கு பார்க்கலாம், சென்னை மாநகராட்சியில் இன்னைக்கு திட்டங்கள் நிறைய போடுறாங்க, நிறைய நிதி வாங்குறாங்க, நிறைய வசூல் பண்றாங்க. இந்த நிதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மேயர் தான் கையெழுத்து போடுறாங்க. அவங்க எது கையெழுத்து போடுறாங்கன்னு தெரியாத போடுறாங்க. பின்னாடி இந்த ஒரு அமைச்சர் ஏற்கிறாரு. இப்போ நாளைக்கு இதுல பெரிய ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சென்னை மாநகராட்சியோட மேயரா இருக்கவங்களுக்கு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு அவ்வளவுதான் சார். இன்னைக்கு வந்து இந்த மேயர் தனிச்சா செயல்பட முடியுமா? இன்னைக்கு வந்து அவங்க ஒரு அறிக்கை விட முடியுமா? ஏன் செயல்பட முடியாதுன்னு அவ்வளவுதான். இப்ப நான் கேட்கிறேன், இது பெரிய ஒரு இங்க ஒரு ஆசியாவில் பெரிய மாநகராட்சி, இதுல பெரிய பணம் ஒதுக்குவாங்க. இதுல வந்து நம்ம அடிக்கணும் கொள்ள. அப்போ ஒரு டம்மியான ஆளை போட்டாதான் அவங்க எதுல கைது போடுவாங்க, நமக்கு தேவையானது வந்துடும் வீட்டுக்கு. ஆனா ஜெயிலுக்கு போனா அவங்க போவாங்க, ஜெயிலுக்கு போனா அவங்க போயிடுவாங்க, பணம் எல்லாம் எனக்கு வரும். இது ஒரு திட்டம் மட்டும் பண்ணதான். நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் சென்னையில மழை நினைச்சு சென்னையில மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தனா விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி எல்லா மாவட்டங்களையும் வெள்ள பாதிப்பு ஏற்படுது. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆளும் திமுக அரசுக்கு பணம் தான் பிரதமா இருக்கு. 99% முடிஞ்ச இந்த மழைநீர் வடிகால் பணியை அதை 100% ஆக்குறதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன தயக்கம்? அதுல இதுல ஒரு பெரிய ஒரு காமெடி என்னன்னா, 99% நின்ன பிறகு தண்ணி வந்து எப்படி நிக்கும்? தண்ணி நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி தண்ணி நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத சமயத்துல 99% முடிஞ்சுன்னு சொல்றது இது ஒரு காமெடியே தெரியலையா? பட் 99% எதுல முடிஞ்சது? எந்த கண்டக்டர் அந்த எடுத்தாங்க? அதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை தான் வெளியிடணும் ஸ்டாலின். யாரு இது பண்ணாங்க சார்? இப்போ கருணாநிதி வீட்ட கோபாலபுரத்துல தண்ணி வந்து நிக்குது. ஆமா. இப்போ நான் கேட்கிறேன், இப்போ நீங்க அப்ப எந்த பணி தான் நீங்க முடிச்சீங்க? மக்களுக்கு சொல்லு. 4000 கோடி மக்கள் கட்டண வரி பணம். இப்போ நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2000 ரூபாய் தரீங்க. எதுக்கு? வீடெல்லாம் எரிஞ்சு பாரு, செத்தாம கருப்பு கொடுத்தாங்க பாருங்க, அதுக்காக 2000 தர மாதிரி கொடுக்குறீங்க. 2000 ரூபாய் என்ன பண்ணுவான்? அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். துணி மணி எல்லாத்தையும் ரோட்ல நிக்கிறான். தண்ணி குடி, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு மாடு ஆடு மாடு எல்லாம் செத்துது. ஒரு பெரு புயல் வந்தா கூட நம்ம சரி அப்படிங்களா? சின்ன மழை, ஒரு சில மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கு, அதுக்கே தண்ணி தேங்குது அப்படின்னா ஆளும் திமுக அரசு வந்து இந்த வடிகால் பணியை முறையா செய்யல அப்படிங்கிறது இதன் மூலமா வெளிச்சத்துக்கு வருது. வடிகால் வாரியம் அவங்க வந்து சரியாவே பண்ணல சார்.
எல்லாத்துக்கும் வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10,000 கண்ணாடி தண்ணி போடுற அளவுக்கு பண்ணோம் சார். ஆனா இவங்க பண்ணது வந்து 1000 கண்ணாடி தண்ணி கூட போகாது. அதில் நீங்க அதில் பட்ட கண்டினியூட்டி எதுவுமே கிடையாது. எல்லாத்திலும் பிளாக். இப்போ திருப்பி அவங்க வந்து அதை போன மணிக்கு ஒரு இது சொன்னாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த காலத்துலலாம் இப்போ நாளைக்கு சரியாயிடும், அத்தை மணிக்கு சரியாயிடும், அப்புறம் சரியாயிடும், அப்படியே சொல்லி காலத்தை கடத்திலே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிடுவாங்க. மக்கள் எல்லாம் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்காங்க. இப்ப எப்படி நைட்டு படுத்தா தூங்கி நிம்மதியா தூங்கி காலைல எழுந்துமான்னு தெரியல மக்களுக்கு. அப்படி ஒரு பதட்டத்தோட இருக்காங்க. அப்ப அப்படி இருக்க சமயத்துல அவங்க எப்படி வந்து இந்த ஆட்சி மேல அவ்வளவு கோபமா இருக்காங்க. நானா கேட்கிறேன், ஒரு நீங்க எல்லாத்துக்கும் ஒரு இடைத்தேர்தல் வந்தா ஸ்டாலின் எல்லா அமைச்சராங்க போடுறாரு. பாதிக்கப்பட்ட மக்கள் இப்ப இந்த 5 மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க எத்தனை அமைச்சரை போட்டிருக்கீங்க? ஒரு குழு போட வேண்டியதானே? ஒரு 10 அமைச்சரை போட வேண்டியதானே? ஒரு 20 அமைச்சரை போட வேண்டியதானே? போய் பார்க்க வேண்டியதானே? இல்ல அவர்தான் சொல்லியிருந்தா தேவைப்பட்ட நானே வருவன். ஏன் போக வேண்டியதானே? ஒரே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்துல சாப்பாடு வேண்டியதுனா ஒரு சோறை பார்த்தா பானை சோறு வெந்துச்சுன்னு அர்த்தம். போனாரு பொன்முடி எத்தான் சேர எடுத்து அடிச்சான் மூஞ்சில, அதோட அவ்வளவுதான். அப்ப உதயநிதி ஒரு நாள் போனார், அதோட அவ்வளவுதான். அந்த பக்கமே போல. ஏன் அவங்கள உனக்கு ஓட்டு போட்ட முதலமைச்சராக்கலையா? நான் கேக்குற மக்கள் புரியுது ஏங்கறத பத்தி நம்ம மக்கள் வந்து 5 மாவட்டம் சென்னை எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தண்ணியில தத்தளித்த பிறகு ஸ்டாலின் தான் செய்யறோம். எல்லாம் எனக்கு சென்னை மட்டும் இல்ல எல்லா மாவட்டம் தண்ணியில பதுக்குது. பேசலாம். ஏன் கங்காதரன் சார் உங்களோட இறுதி கருத்து? மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க. மிக சுருக்கமா. எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில பல விவாதங்கள் எடுத்து வைக்கிறாரு. மழை நீரை பத்தி பேசுறாரு, எல்லா டென்ஷனை பத்தி பேசுறாரு. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் அசம்பிளி வச்சா அங்க நிக்க முடியாது ஸ்டாலினால. அதனால 2 நாள்ல முடிச்சிட்டாரு. இல்ல இப்ப எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியா வெள்ளை அறிக்கை இந்த மழைநீர் வடிகால் தொடர்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆளும் திமுக அரசு அதை தர மறுக்குது. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அதுல ஏதாவது ஊழல் அப்படி ஏதாவது இருக்கு? எல்லாத்துலயும் ஊழல். எல்லாமே ஊழல் சார். ஆமா 2010ல இருந்து இருக்கு சார். எல்லா இடத்துலயும் ஊழல் சார். நீங்க எல்லாமே இப்ப நான் கேக்குறேன், இப்ப வந்து மத்திய அரசு கொடுத்த பணத்தை மொத்தத்தையும் வந்து மக்களுக்கு பிடிச்சு ஊத்தலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. ஆனா 2000 ரூபாய் தராங்க. மிக சுருக்கமா 2000 ரூபாய். அப்போ என்ன? அப்போ மக்கள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை? இவங்க அதானி வந்து ஒரு சந்திச்சாரு, அதை பத்தி சொல்ல முடியல. டங்ஸ்டனுக்கு இவங்களே ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களே வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா திட்டங்களும் கொடுத்துட்டு ஓட்டு போட்ட மக்கள் மீது ஆளும் திமுக அரசு எந்த விதமான அக்கறையுமே இல்ல. எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. மக்கள் தூக்கி இல்ல மட்டும் இல்ல, இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை அறிமுகப்படுத்துவாங்க. கொள்ளையடிப்பது ஊழல் செய்வது அவங்க நோக்கம். நன்றி நன்றி. நேரடி எதிர்ப்பு முதலமைச்சர் என்று வரலாற்று குறிப்பு. ஆமா அந்த காவிரி உடன் எழுதின முதலமைச்சர் அனைவருக்கும் நன்றி.